இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஆப்போசிட்ல இருக்க மலையில ஏற போறோம். ஸோ அதை செய்யலாமா? ஏறி போகலாம். எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. இதோட அந்த காருக்கு அந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் வெட்ட வெளியா இருக்கு மலைப்பகுதி. அங்க போயிட்டு நம்ம மேலே ஏறலாம். ஓகே, இப்போ நம்ம மலையில ஏற போறோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கான இடத்த நோக்கி வந்துட்டோம். இப்போ நீங்க பார்க்க போற காட்சி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஆலமரம், ஒரு கோவில், அதுக்கு பின்னாடி மலை வேற லெவல்ல இருக்குல்ல. நம்ம கார் எடுத்துட்டு அப்படியே போவோம். ரோடு எது வரையும் இருக்கோ. படையப்பா படத்துல வந்துட்டு மலை காட்டியிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு கிரானைட் மலைங்கிறதுல இந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த லொகேஷன்ல. நம்புறீங்களா இது சென்னைன்னு? சென்னை தான். சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மலை மேல ஏறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ரெடியா? ரெடி. இப்போ நம்ம எங்க போக போறோம்? எவரெஸ்ட் சிகரத்துல ஏற போறோம். அந்த மலைக்கு ஏற போறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏற ரெடியா? ரோப்லாம் கட்டிட்டீங்களா? சின்ன மலை தாங்க, ஆனா சூப்பரா இருக்கு. சின்ன மலைலாம் இல்ல மக்களே, பார்க்க அப்படி தெரியுது. ஏறினாதான் தெரியும். இங்க பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோப்பா போகுது. கிட்ட போனாதான் தெரியும். இது உங்களுக்கு தெரியுதா? அப்படியே ஒரு மாதிரியா மேல ஏறுது. நடுவுல கபடி மேட்சுக்கு கோடு போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, வீடியோல தெரியல, இதுவே மூச்சு முக்குது. இங்க பாருங்க, நம்ம கார் அங்க நிக்குது. நம்ம இதை நோக்கி மேலே ஏற போறோம். ரம்யா பார்த்து நீங்க ரேமுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ரேம் ஏறதுலயே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இங்க இருந்து இப்படி ஏறிட்டு இருக்கோம். இதுக்கே இது நம்ம ரொம்பலாம் ஐ மீன் நம்ம ஏறுற மாதிரி தான் இருக்கு. இன்னும் செங்குத்தா இருக்கிற மரம்லாம் எப்படி இருக்கும்? இதுவே ரொம்ப பெருசா தான் இருக்கு. இங்க இருந்து பாக்குறப்ப தெரியுதுங்களா? நம்ம கார் அங்க இருக்கு. அப்படியே நடந்து இங்க வந்துட்டு இருக்கோம். இங்க நிறைய செடி கொடி எல்லாம் இருக்கு. இன்னும் அவ்வளவு தூரம் இருக்கு. ஏற முடியுமான்னு தெரியல, ரிஸ்க் தான். இங்க ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் வெயிலா இருக்கனால ரொம்ப அனலா இருக்கு. இதே கொஞ்சம் ஈவினிங் டைம்னா சூப்பரா இருக்கும். கேம்ப் எல்லாம் பண்ணலாம் இங்க உட்காந்து. நம்ம எங்க இருந்து வந்தோம்ப்பா? நம்ம அந்த ரோடு தெரியுது இல்லைங்களா, அங்க இருந்து வந்தோம். கார் நிப்பாட்டி இந்த கோவிலை கிராஸ் பண்ணி அங்க கார் நிப்பாட்டிட்டு இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கோம். இப்ப நம்ம கேம்ப் வந்து மேல போறேன்றாங்க. ஸ்லோப்பா ஏறது வந்து ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நாமளும் போய் ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் ஏற முடியுதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூரம் வந்திருக்குங்கிறத காட்டிடுறேன். பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் ஹைட் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்க இருந்து பாக்குறப்ப லிட்டரலி இப்ப நம்ம ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. இங்கே இருப்பா, நான் ஒவ்வொரு ஸ்டெப் போயிட்டு சொல்றேன், நீ அதுக்கப்புறம் வா. ரொம்ப ஹைட்டு மக்களே, பார்க்க சின்ன மலை போல இருந்துச்சுல்ல, அவ்வளோ ஹைட்டா இருக்கு. மலை ஏற முடியுங்கிறவங்க மட்டும் இந்த இடத்துக்கு வாங்க. அசால்ட்டா ராம் நடந்து வராங்க. இப்ப தெரிஞ்சுங்களா கார் எவ்வளவு தூரம் இருக்குன்ட்டு? ஒரு ட்ரெக்கிங். என்னப்பா மலையை ஏறிட்டோம், ஊரே தெரியுதுங்க இங்க இருந்து. சத்தியமா சொல்றேன், மூச்சு வாங்குது. என்ன ரம்யா, உனக்கு மூச்சு வாங்கலையா? கண்டிப்பா மூச்சு வாங்குது, ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்தா மூச்சு வாங்கல. நல்லா ஸ்டாமினாலாம் இருந்துச்சுன்னா மேல வாங்க, தண்ணி குடிச்சிட்டு மேல ஏறுங்க. தெரியுதுங்களா பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு?
ஓகே ரேம் இதுக்கு மேல போக வேணாம்னு சொல்றாங்க. பட் எனக்கு அங்க போயிட்டு அந்த உச்சியில என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ஆசையா இருக்கு. ஸோ பார்த்துட்டு வந்துடலாம். ரேம் நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா அங்க என்ன இருக்குன்னு சொன்னா பாக்குற உங்களுக்கு வந்து மேல ஏறலாமா வேணாமான்னு ஒரு டவுட் கிளியர் ஆயிடும்ல. பட் ஏற ஏற ரொம்ப ஸ்னோப்பா இருக்கு. ஸோ நண்பர்களை இங்க பாருங்க மண் எப்படி இருக்கு பாருங்க. இது அப்படியே வழுக்கிற போலதான் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஏறணும். உண்மை ஏறுறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. ட்ரக்கிங் அனுபவம் இருக்கிறவங்க இங்க வரலாம். ஆக்சுவலா எனக்கு ட்ரக்கிங் அனுபவம் இருக்கு. ரம்யாவுக்கு ட்ரக்கிங் அனுபவமே கிடையாது. ஆனா ரம்யா மேல ஏறி வர்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கோம்னு பாப்போமா? கார் எவ்வளவு தூரம் தெரியுதுங்களா? ரம்யா அங்க உட்கார்ந்து இருக்காங்க. ரம்யா அதை தாண்டி கார் இருக்கு. இந்த ஊரை பாருங்க, ஊரே தெரியுது. இதுக்கு மேல ஒரு மரம் இருக்கு மக்களே. மரத்தை தாண்டி வேற எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கப்படும் பயங்கரமா இருக்கு இந்த மரம். இதுக்கு மேல என்ன இருக்குன்னு பாப்போமா? முள் செடியா இருக்கு. இதெல்லாம் என்னன்னு தெரியல. நம்ம வரக்கூடாதுன்னு வேலி போட்ட போல இருக்கு. ஃபுல்லா பாறைகள்ங்க. ரொம்ப ஹைட் வந்துட்டோம். மலையோட டாப் இது. நம்ம பார்த்த மலை. இதற்கு மேல் என்ன இருக்கு என்று தெரியவில்லை. இதான் மலையின் உச்சி. இதுக்கு மேல மலைக்கு மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. யாருமே இல்ல. சொல்ல போனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு மக்களே. கோவில் இருக்குங்க. அங்கதான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அந்த லேக் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அப்படியே இந்த இடத்த சுத்தி காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் வரலாற்றிலே, தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது நம்மளா தான் இருப்போம். கேம்ஸ் ராம் சேனலா தான் இருப்போம். கோயில் கூட வந்துட்டு ரொம்ப நாள் யாரும் வராது போலதான் இருக்கு. மக்களே இதெல்லாம் ஏன் கஷ்டப்பட்டு வரோம்? உங்களுக்காக தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கிறதுக்காக தான். மலை உச்சியிலேருந்து இப்போ நம்ம கார் பார்ப்போமா எங்க இருக்குன்ட்டு. அங்க பாருங்க நம்ம கார் எங்க நிக்குதுன்ட்டு. ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்த போல இருக்கு. வேற மாதிரி இருக்கா? சரி ஓகே, இங்கே நம்ம இப்போ கீழே இறங்குறது தான் நல்லது. ஸோ நீங்க இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா ஸோ அதுதான் வழி. அங்க காரை நிப்பாட்டிக்கோங்க. அப்படியே மேலே ஏறி ட்ரெக்கிங் பண்ணி தான் மேலே வரணும். நடந்து வர்றது சேஃப்டியான்னு கேட்டீங்கன்னா சேஃப்டி 50-50 தான் சொல்ல முடியும். ஸோ அது உங்களோட ஸ்டாமினாவை பொறுத்து இருக்கு. வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துக்கோங்க. பாறை சறுக்குது, மண்ணா தான் இருக்கு, நல்லா இருக்கு. பெரியவங்களால நடக்க முடியாது மக்களே. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்தவரையும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்துட்டு ஹிடன் பிளேசஸ், அது எந்த அளவுக்கு சேஃப்டி இல்லைங்கிறது எல்லாத்தையும் நம்ம காட்டிகிட்டு இருப்போம். இப்போ கூட வந்துட்டு நம்ம ஒரு மலை மேலே தான் நிற்கிறோம். ட்ரெக்கிங் பண்ணி ஏறி வந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே இப்போ நம்ம கீழே இறங்கலாம். பறந்து பார்வைன்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரோன் ஷாட்.
பாதையெல்லாம் போடல மக்களே, அதாவது மேல ஏறி வரத்துக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா எந்த பாதையும் இல்லை. ஸோ அப்படியே இறங்க போறோம். பாதை எப்படி இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதை போல கல்லும் மண்ணுமா தான் இருக்கும், அங்கங்க முள் செடிகள் இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? தயவு செஞ்சு மழை பெய்யறப்ப இந்த மலை மேல அதை ஏறி வராதிங்க, ஹைலி சறுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க ஒரு படிக்கட்டு கூட கிடையாது. ஸோ படையப்பா மலையை தாண்டி நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். மேலே ஏறி வந்தது என்னால சத்தியமா முடியல மக்களே. ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் சிக்கா இருந்தேன். இங்க பாருங்க, கல் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு பாதையும் நீங்க பாதத்தையும் வைக்கணும். நான் இதுல ஒன்று வைக்கிறேன், இதுல ஒன்று வைக்கிறேன். பெண்கள் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா யோசிச்சுக்கோங்க, சிரமம்தான். ரேம் ஏதோ தைரியமா ஏறி வந்துட்டாபடி, பட் இருந்தாலும் இது ஹைலி ரிஸ்க். நானே குனிஞ்சுதான் வரேன் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு அழகா வயல்வெளிலாம் இருக்குங்கிறது தெரியுதா? கீழே இருந்து ரேம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ரேம் எங்க இருக்காங்க தெரியுமா? தோ இருக்காங்க பாருங்க. ஜூம் பண்ணினாலும் பக்கத்துல தெரியுறாங்க. ரேம் எங்க இருக்காங்க, கார் எங்க இருக்கு. ஓகே, அப்படியே போக ஆரம்பிக்கலாம். ஸோ இறங்குறப்ப பார்த்து இறங்குங்க, நிறைய சறுக்கி விடுது. நல்ல கிரிப்பான செப்பலா இருந்தா போட்டுக்கோங்க. விட்டா அப்படியே அங்க பிரதேசனம் பண்ணிட்டே கீழே இறங்கிடுவோம் போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. ரேம் மேல ஒரு கோயில் இருக்குப்பா. ஓகே, ஃபைனலி ரேம் கிட்ட வந்து நான் சேர்ந்துட்டேன். நாங்க 2 பேரும் போய் கார் கிட்ட போய் சேர போறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த ட்ரெக்கிங் அனுபவம், அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட்லாம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேல வேற லெவல்ல இருக்கு ரம்மு. மேல வந்துட்டு ஒரு டெம்பிள் தான் இருக்கு, ஆனா ஹைலி வந்துட்டு ரிஸ்க் தான். இங்கேருந்து படிக்கட்டுல எதுவுமே மேல ஏறதுக்கு இல்லை, பிடிச்சி ஏறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ராங்கா தான் ஏறணும். ஸோ வரவங்க எல்லாம் வந்து கேர்ஃபுல்லா வாங்க. ஆனா சின்ன மலை தான், ஆனா சூப்பரா இருக்கு. ஆனா சின்ன மலைன்னு நினைக்காதீங்க. இல்ல, இது பார்க்க சின்ன மலை போல இருக்கு, கிடையாது. நான் மேல இருந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன், நீ கூட இந்த ஷாட்டை பார்ப்ப. பயங்கரமான ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஹோப் நீங்க மேல போய் கோவில்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் முன்னாடியே நின்னுட்டேன், முடியல. கேம்ப் போயிட்டு சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. ஹோப் நீங்க இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் பிரம்மாண்டமா இருக்கு. சென்னையில இந்த மாதிரி ஒரு ஏரியா அப்படின்னா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா சேஃப்டியா வாங்க. இந்த இடத்துக்கு வரலாமா, 100% சேஃப்டியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஹானஸ்டா சொல்லணும்னா சேஃப்டி இல்லைங்க. ஏன்னா வந்துட்டு இடம் அழகா இருக்கு, ஆனா மேல ஏறது வந்து லிட்டரலி ட்ரெக்கிங் போலாம். ட்ரெக்கிங் அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் இது சூட்டபிள் ஆகும். ஃபேமிலியோட வாங்க. மேல ஒரு கோவில் இருக்கு, அந்த ஒரு போஸ்ட்பட்டில தான் நான் போனேன். பட் இருந்தாலும் லேடிஸ் எல்லாம் ரொம்ப வயசானவங்க ஏற முடியாதுங்க, ரொம்ப சிரமம். ஸோ அனுபவம் இல்லாம இங்க வராதிங்க, அது நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இது போல ரிஸ்கான இடத்த காட்டுறதுக்கு கேம்ஸ்டாம் நாங்க இருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்றோம். உங்களால போக முடியாத இடத்துக்கு உங்களை நாங்க வீடியோ மூலியமா டிஜிட்டலா வச்சுட்டு போறோம். ஓகே, ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye from Cam and Ram. Yes, bye. என்னடா இது சரி, இது லேண்ட்ஸ்லைடு எதுவும் வந்துட போதா? ரியலா வந்து சூப்பரா இருந்துச்சு. பார்த்து தான் நடக்கணும், ரொம்ப சரி. இது நான் வர ஸ்லிப்பர் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு. இப்போ மவுண்டெயின்ஸ்லாம் நம்ம வந்து கிளைம் பண்ணோம், மவுண்டெயின் ஏறணும்னா நம்ம வந்து ஷூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். ஸோ அங்கேருந்து வரீங்கன்னா இந்த கபடி கோடு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, இயற்கையா அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். இங்க உட்காந்து என்ஜாய் பண்ணி அப்படியே இங்க நீங்க போட்டோ எடுத்துட்டு அப்படியே இப்படியே நீங்க கிளம்புறது நல்லது. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடலாம், கேம்பிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கோங்க. ஊருக்காரங்க பர்மிஷன் கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு யாருமே இங்க இல்லாதனால நாங்க ஜாலியா ட்ரெக்கிங் பண்ணிட்டோம். ஸோ அந்த மேலேருந்து இந்த கீழே இறங்கி வந்திருக்கோம். மூச்சு தள்ளுது மக்களே, மூச்சு தள்ளுது. இன்னும் பெரிய பெரிய மலைகள் எல்லாம் ஏறுறாங்களே, அதெல்லாம் எப்படிதான் ஏறுறாங்கன்னு தெரியல. இன்னொரு பிரச்சனைனா, நாங்க இந்த இடத்துக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இப்படி ஒரு மலை இருக்கும், நாங்க ஏற போறோம்னு தெரிஞ்சுலாம் வரலங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணில் பட்டுச்சு ஏறணும். ரேம் அதுக்குள்ள போய் கார்ல செட்டில் ஆயிட்டாங்க.
ஏன்னா ரொம்ப பெரிய மலை தான் மக்களே. பார்க்க சின்னதா இருக்கு, இப்ப பாருங்க எவ்வளோண்டு இருக்கு. மேல இருந்து பாக்குறப்ப எவ்வளவு ஹைட்டா தெரிஞ்சது. இப்ப பாருங்க லேண்டுக்கு வந்துட்டோம். ஓகே பாய். நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.